மக்களே ஞாயிற்றுக்கிழமை விளாக் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்திலே என் மாமியார் இருந்து உள்ளி எதுக்கு உரிக்காவன்னு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைனாலே இறைச்சி தான். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் என்ன இறைச்சி வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம்லாம் ஈஸ்டருக்கு வீட்டில் இறைச்சி ஒன்று வாங்கலை பற்றிலாம் மக்களே. எங்கள் மாமாவும் காலையில் எப்பவும் போல சிக்கன் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டாவே மாமா போன வாரமே எங்களுக்கு ஒன்றும் வாங்கி தரல, இந்த வாரம் ஆட்டுக்கறி எள்ளு போல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம். அதனால 1/2 கிலோ ஆட்டுக்கறி போல் வாங்கிடுவோம் மக்களே. ஆட்டுக்கறி இவ்வளோ 500 ரூபா. மற்ற இறைச்சியெல்லாம் எடை போடும்போது 100 கிராம் 50 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அப்படியே போட்டு விட்டுருவோம். ஆனால் ஆட்டுக்கறி எடை போடும்போது 100 கிராம் 50 கிராம் இருந்ததுன்னா மெனக்கட்டு எடுத்து வெட்டி எடுத்துட்டு போட நமக்கு மனம் கேட்காது. எக்ஸ்ட்ரா இருக்கதை போட்டாதான் என்ன அப்படின்னு நம்ம கேட்கலான்னு வரும். ஆனா அவங்க கத்தியை பார்த்தா நமக்கு பேச தோணுது மக்களே. அந்தால உள்ள கறியை கொஞ்சம் உருளைக்கிழங்கு சின்ன உள்ளியெல்லாம் நிறைய வெட்டி போட்டு கறியை வந்து எப்படி 2-3 நேரத்துக்கு சமாளிக்கலாம்னு யோசிச்சு அங்கெல்லாம் வறுத்தரைச்சி பறக்கி எப்படியோ ஒரே குழம்பு வச்சு விட்டாச்சு. அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கு ஒரு காக்கி சட்டை தேவைப்பட்டு எங்க மாமனார்ட்ட ஒரு காக்கி சட்டையும் வாங்கி போட்டுட்டு பிள்ளைகளையும் வீட்டுக்கு அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க போற வேலை இருந்துச்சு பாத்துக்காங்க. பிள்ளைகள் போனா அந்த குளிச்சு பறக்கி எடுத்து ரெடியாகி மாமாட்ட பஸ்ஸுக்கு சில்லறையெல்லாம் வாங்கி அடிச்சு பறந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பஸ் வரல பார்த்துக்காங்க. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிட்டு அந்தால ஒரு 2 நெல்லிக்காய் ஒரு அக்கா போற வழியில இருந்தாலும் அதை இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே பஸ் வந்துட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறும்போது 4-5 ஃபாலோவர். ரம்யாக்கா நீங்களா பஸ்ல எதுக்கு டிராவல் பண்றீங்க? நாங்களும் உங்களை மாதிரிப்பட்ட ஆளுக தான் மக்களே. அப்படியே குட்டி ஃபாலோவர் கூட போட்டோ எடுத்துட்டு ஜன்னல்ல இருந்து பறக்க பார்த்துட்டே